ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் உண்மையிலுமே சொல்கிறேன், நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, எதுவுமே யோசிக்கல, இப்படி பேசலாம் அது பேசலாம், இந்த டாபிக் பேசலாம்னு கூட நான் யோசிக்கல. ரெண்டாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்சிடென்ட்டை சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கல. இது வந்து என்னோட பாட்காஸ்ட் சேனல் மித்துன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மீட் மிஸ் மித்துன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல் இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா சைமல்டேனியஸாக அதையும் பண்ணிவிட்டு ஹெட்செட் போட்டு அப்படியே நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் நாஸ்டாலஜிக் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சின்ன வயசில் நான் எப்படி அவங்க கூட கனெக்டடாக இருந்தேன், எனக்கு நடந்த அந்த குட்டி குட்டி விஷயங்கள், அது எப்படி லைஃப் கூட கனெக்டடாக இருந்துச்சு, அந்த மெமரிஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட் உங்களாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கும் அந்த மெமரிஸ்லாம் கிக் பேக் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்மளுக்கு பிடிச்ச ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள், நிறைய பகுதிகள் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நம்ம உட்காந்து அதை யோசித்து பார்க்குற கூட நேரம் இல்லாதனால நமக்கே தெரியாமல் நம்ம மெமரியிலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆயிரும். இன்றைக்கி இந்த மாதிரி ஒன்று பேசலாம், டக்குன்னு ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி வேறு ஏதோ டாப்பிக்கோ எங்கேயோ ஏதோ கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி, நம்மளுக்கு அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் பற்றி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரீமைண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நானே இதை ரியலைஸ் பண்ணுறேன். இத்தனை நாளாக வந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இவ்வளோ மெமரிஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் எங்கேயுமே உட்காந்து எனக்காக அந்த டைம் எடுத்து நான் யோசிச்சதே இல்லை. அப்போது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுக்குள்ளே நானுமே வந்து ஸ்டக் ஆகிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு மனுஷன் எதால் உருவாக்கப்படுறான் அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் வளர வளர மெமரிஸில் தான் உருவாக்கப்படுறான். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் கூட வரப்போகிறது உங்கள் மெமரிஸ் தான். அதுவும் உங்களுக்கே தெரியாமல் ஃபேட் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்பப்போ அதை ரீவிசிட் பண்ணுறது நல்லது தான். ஸோ இந்த பாட்காஸ்ட் அதோட நோக்கத்தில் தான். நான் பாரு டக்குன்னு உட்காந்துட்டேன், கேமரா ஆன் பண்ணிட்டேன், என்னோட ஒரு ஃப்ளோவில் தான் பேச போகிறேன், எனக்கு என்ன தோணுதோ. பட் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளோஸாக நான் ஃபீல் பண்ணது என் அம்மாவோட அம்மா அப்பா தான். ஏன் அப்படி க்ளோஸாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் ப்ராப்பராக அந்த வயசில் லீவ் விட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுக்கு போனால் அப்புறம் நம்ம தான் அங்கே ராஜா, ஃபுல் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணது அம்மா சைடில் தான். ஏன்னா அப்பா சைடில் அம்மா மட்டும்தான், லட்சுமி ஆத்தா, லட்சு பாட்டி, அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ நம்ம வெளியே போய் அவங்களை மீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நம்ம கூட நம்ம வீட்லேயே இருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது வேறு அது வேறு விதமான ஒரு எமோஷ்னல் பாண்ட் அதுவும் இருக்கும். பட் ப்ராப்பராக இந்த சின்ன வயசில் நீங்கள் இப்போலாம் அந்த ப்ராக்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரில, பட் இப்போயும் அந்த ஃபேமிலிஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக அந்த ப்ராக்டிஸில் இன்னமும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம இந்த வயசில் இருக்கோம் அப்படின்னா, ஒன்று நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸை நம்ம தவற விட்டுருப்போம், மிஸ் பண்ணியிருப்போம். அவங்க ஹோப்ஃபுல்லி தே ஷுட் ரெஸ்ட் இன் பீஸ். அப்படி இல்லாட்டி நம்மளே வந்து டைம் எடுத்து அங்கே போகிறதோ, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கூட மெமரிஸ் கிரியேட் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டோம். அது ஒரு பெரிய விஷயமாகவே நமக்கு தெரியாது. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுக்குள்ளே சிக்கிட்டு எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம மல்டி பில்லியனராக மாறலாம், அப்படி தான் வந்து நம்ம ஸ்டக் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் போக மாட்டீங்க. பட் சின்ன வயசில் நான்லாம் எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாலாம் லீவ் விட்டுச்சுன்னா ப்ராப்பராக கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் வீடு வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கும், நம்ம அந்த ஊருக்கு போவோம், அங்கே என்ஜாய் பண்ணுவோம். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. சின்ன வயசுலலாம் பயம் இருக்கும், பேரண்ட்ஸ் நம்மளை விட்டுட்டு போகிறாங்களேன்ட்டு. ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் நம்மளை விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் நம்மளை விட போகிறாங்க, இங்கே விட்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த பெரியவங்களுக்குள்ள ஒரு பெரிய டாக்காக இருக்கும். இவன் எப்படி இங்கே இருந்து போனான்னு தெரில, நீ ஒரு நாள் கழித்து பாருங்கள், ரொம்ப அழுதானா கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடுறோம், இல்லை அழுதானா வந்து விட்டுட்டு போயிருங்க, இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் நம்ம அங்கே ஃபஸ்ட் டைம் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அங்கே இருந்துட்டோம் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம பேரன் பேத்தி நம்ம கூட இருக்கா, நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா, நம்ம ஊரில் இருக்கா அப்படின்ட்டு. ரெண்டாவது பேரண்ட்ஸுக்கு நம்ம குழந்தை, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும் அப்படின்னா, எப்பவுமே ஒரு பேரண்ட்டை விட கிராண்ட் பேரண்ட் தான் ரொம்ப பாசம் வைப்பாங்க நம்ம மேலே. அது ஏன் அப்படி ஃபீல் ஆகும்னா, நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பிறந்த உடனே நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து காசுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒர்க்கிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருப்பாங்க. நம்ம கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாக தான் இருக்கும். அவங்களே வந்து இன்டென்ட் பண்ணாலும் நம்ம கூட நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த டைமில் அவங்களுக்கே தெரியாமல் பிஸியாக தான் இருப்பாங்க. இந்த ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட்டு வரும்ல ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில், இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு, குழந்தைங்களெல்லாம் செட்டில் பண்ணி விட்டாச்சு, இனிமேல் அவங்க பார்த்துக்கிட்டோம், நமக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வரும்போது ஒரு ரெஸ்ட் எடுப்போம். அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது கரெக்டாக கிராண்ட் சில்ட்ரன் பிறக்கிறாங்க. அந்த டைமில் நம்ம ஜாஸ்தியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அந்த குழந்தைங்க கூட. ரெண்டாவது அந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசம் ஓவர்ஃப்ளோ ஆகி 24/7 நம்ம கூட இருக்கிறனால அவங்களுக்கு அது நம்மளை ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. நம்ம அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சொகுசாக இருக்கும். எனக்கு இப்போ யோசிக்க தோணும், அப்போ எனக்கு விவரம் பார்த்தது நம்மளாம் குழந்தைங்க தானே, இப்போது ஒரு தண்ணி எடுத்து வந்து கொடுக்கணும், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் பெரியவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்களாக எந்திரிச்சு போய் டக்கு டக்கு நானும் என் தம்பிலாம் சொல்கிறேன்,
நம்ம எல்லாருமே சொல்கிறேன், நம்மளாம் போய் அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்போம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு நடந்து போனால் கால் வலிக்கும்னு தெரியும், அவங்களுக்கு வயசாகுதுன்னு புரியுது. அப்போ அதெல்லாம் எதுவுமே புரியாத வயசு, எந்த விதமான ஜட்மெண்ட்டும் கிடையாது. சின்ன குழந்தை, ஒரு கவலையும் கிடையாது, ஹோம்ஒர்க் மட்டும் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த ஹோம்ஒர்க்கையும் சேர்த்து வச்சு லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட் தான் பண்ணுவோம். அது வரைக்கும் அந்த லீவ் என்ஜாய் பண்ணுவோம். அந்த லீவ் என்ஜாய் பண்ணும்போது அந்த பயமும் இருக்கும், ஐயோ ஹோம்ஒர்க் இன்னும் பண்ணலையே, இன்னைக்கு பண்ணிடலாமா, நாளைக்கு பண்ணிடலாமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் 2 மாதம் லீவ் முடிஞ்சு காலையில் ஃபஸ்ட்டு பீரியடில் பேக் பெஞ்சில் உட்காந்து ஹோம்ஒர்க் முடிச்ச காலம்லாம் இருக்குது. அப்போ அந்த 2 மாதம் பீரியட் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா சும்மாவே லீவ் விட்டு ஆடுவோம். கிராண்ட் பேரண்ட்ஸுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம்னா சும்மா பேச்சுக்கு அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு புக்கு கொண்டு போகிறது, பேக்கை மாட்டிக்கிட்டு இங்கிருந்து எங்கள் பொங்கலூரில் இருந்தாங்க எங்கள் ஆத்தாவும் தாத்தாவும், அங்கே கொண்டு போயிடுறது. அங்கே எங்கள் தாத்தா வந்து ஒரு எம்ஐடி வச்சுருந்தார், எனக்கு இந்த சுண்டு விரலெல்லாம் ஓட்டி காட்டுவார். அப்போ எனக்கு அதுதான் சூப்பர் ஹீரோ. இன்றைக்கி காத்தம் சிட்டியை காப்பாற்றின பேட்மேன் தான் உங்களுக்குலாம் சூப்பர் ஹீரோனா, வெறும் எம்ஐடியில் சுண்டு விரலில் அப்படி ஆக்சிலேட்டர், அது சாதாரண விஷயம் தான், நானே எல்லாமே பண்ணலாம் தான். சுண்டு விரலில் மட்டும் இப்படி ஆக்சிலேட்டர் வச்சு அப்படி முறுக்கி காமிச்சு எனக்கு அந்த இடத்துல அந்த டைமில் அந்த குட்டி குஞ்சானா இருந்த என்னைய சந்தோஷப்படுத்தினார்ல, எனக்கு அவர் தான் அப்போ சூப்பர் ஹீரோ. எங்கள் தாத்தா தான் எனக்கு சூப்பர் ஹீரோ. எங்கள் அம்மாச்சி மாதிரி நான் வந்து தாத்தா ஆத்தானே கூப்பிட்டு பழகிட்டேன். பட் ஆக்சுவலாக தாத்தா அம்மாச்சி, இங்கே அப்புச்சி அப்படின்னு தான் வரணும். பட் நான் இப்படி கூப்பிட்டு பழகிட்டேனால நான் சொல்கிறேன். எங்கள் தாத்தா இப்படிலாம் எங்கள் அம்மாச்சி மாதிரி என் மேலே பாசம் வச்சது எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. அவ்வளோ பாசம் என் மேலே. ஃபஸ்ட்டு பேரன் வேறு, ஒட்டுமொத்த குடும்பத்துலேயே நான் தான் ஃபஸ்ட்டு பேரன் வேறு. அவ்வளோ செல்லம். எனக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இன்னதான் இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளோ சின்ன வயசில் அத்தனை ட்ரெஸ்ஸு அத்தனை விளையாட்டு சாமானும் இன்னதான் இல்லை உனக்கு வாங்கி கொடுத்தது, அவ்வளோ செல்லத்தில் நீ வளர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பேம்பர்ட் சைல்டு தான் நான். ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு வேர்ல்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம், அது வேறு. பட் சின்ன வயசில் எங்கள் தாத்தா வரும்போதெல்லாம் எனக்கு விளையாட்டு பொம்மை வந்துடும், எங்கள் தாத்தாவும் வரும்போதெல்லாம் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்துடும். எல்லாத்துக்கும் மேலே நான் எப்போ அவங்க ஊருக்கு போனாலும், பொங்கல் ஊருக்கு போனாலும் தங்கருக்கு, இல்லை எப்போ அவங்க வந்தாலும், நான் சொல்கிறது 1 டைம் 2 டைம் இல்லை, எப்போ வந்தாலும் கலர் கோழி குஞ்சோட தான் வருவாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், கலர் கோழி குஞ்சுங்கிறது. நான்லாம் வளர்த்தாத கோழியை அத்தனை கோழி என்னோடய சைல்டுஹுட்டில் நான் வளர்த்திருக்கேன். ஒரு 100 கலர் கோழி குஞ்சியை 100க்கும் ஒரு 500 கலர் கோழி குஞ்சாச்சும் வளர்த்தி இப்போ வரைக்கும் வளர்த்திருந்துருப்பேன். அதில் நிறையா நான் காப்பாற்றியும் இருக்கேன். நிறையா காக்காலாம் பிடிச்சி போயிடும். அந்த வயசு அப்படி, எங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த கலர் கோழி குஞ்சு எங்கே இருக்குன்னு பார்க்குறது. அந்த பழைய டஸ்ட்பின் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பெரிய டம்மு மாதிரி, அதுக்குள்ளே அந்த பழைய துணியெல்லாம் போடுவாங்க. அந்த துணிக்குள்ளே ஒரு செட்டப் பண்ணி கொட்டாங்குச்சிக்குள்ளே தண்ணி வச்சு, கொட்டாங்குச்சிக்குள்ளே கொஞ்சம் அரிசி வச்சு, அது கீழே மண்ணெல்லாம் போட்டு, அது ரெஸ்ட் ரூம் போனால் மண்ணில் போய்க்கும், 2 கல்லெல்லாம் அடிக்க வைப்போம். அதில் தான் சந்தோஷமே. எங்களுக்கு விளையாட்டே அதுதான். ஃபோன் எடுத்து பப்ஜியோ இல்லை ரீல்ஸ் பார்க்குறதோ எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த கல்லை கரெக்டாக அடிக்க வைக்கணும். கோகை மாதிரி அடிக்க வச்சா அந்த கோகைக்குள்ளே போய் கோழி உட்காந்துக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த கோழி அதுக்குள்ளே உட்காருதான்னு பார்த்துன்னு இருப்போம். அது உட்காந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு ஆசை. இதில் லவ் பேர்ட்ஸ் வேறு வளர்த்திருக்கேன். லவ் பேர்ட்ஸ்லாம் வெளியே எடுத்து அந்த ஃபெதரோட ஓரத்தில் அந்த ஃபெதரை மட்டும் கட் பண்ணி விட்டு உள்ளுக்குள்ளே விட்டோம்னா அது பறக்காது. ஆனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கூண்டுக்குள்ளே இருக்க பதிலாக. ஸோ அந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்த்திருக்கேன், கிளி வளர்த்திருக்கேன். இது எல்லாமே எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தது தான். பெரிய மீன் தொட்டி வச்சுருந்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பெட்ஸ் அனிமல்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால அவங்க பயங்கரமாக இதில் என்கரேஜ் பண்ணாங்க, தாத்தா பாட்டி எல்லாருமே. ஸோ எனக்கு அது மேலே ஆப்வியஸாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் லவ்வும் வந்துருச்சு இந்த பெட்ஸ் உலகத்து மேலே. அப்புறம் தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் போயிட்டோம், தாத்தா வீட்டுக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா தொட்டியில் கிணத்துலலாம் இன்னும் கிராமத்தில் இருந்தீங்கன்னா ரிலேட் பண்ணிக்க முடியும். தாத்தா தான் குளிக்க வைப்பார், கூட்டிகிட்டு போவார், கற்றுக் கொடுப்பாரு நீச்சல். தொட்டி இருக்கும் அவங்க தோட்டத்தில் எல்லாம், தொட்டியில் உட்காந்து குளிக்கலாம் சொகுசா, அதுதான் மெயின் ஹைலைட்டே. ஸோ அதெல்லாம் இருக்கும். குட்டி குட்டி ஃபோட்டோஸ் தாத்தா கூட எடுத்திருக்கேன், தாத்தா கூட இன்னமும் அந்த ஃபோட்டோஸ்லாம் என் வீட்டில் இருக்குது. அதுதான் என்னோடய பொக்கிஷமே, அதெல்லாம் இன்னும் என் வீட்டில் இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், எங்கள் தாத்தா ஆத்தா 2 பேருமே வந்து ஒர்க்கிங்கு. அப்போ 2 பேரில் வந்து ஒருத்தங்க என்னை ஒரு நாள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கள் ஆத்தா வந்து கவர்மெண்ட் டீச்சராகவும் இருந்தாங்க, ப்ளஸ் ஏதோ மேடமாகவும் இருந்தாங்க. சத்துணர்வு திட்டத்தில் பெரிய மேடமாக இருந்தாங்க, ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருந்தாங்க. அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே ஃபுல்லாக லேடிஸ் தான். அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பரில் இந்த புக்கிலலாம் இந்த பொம்மையெல்லாம் இருந்துச்சுன்னா, எதாக இருந்தாலும் பொம்மை காரு இந்த பொம்மை போடுவாங்கள்ல, அதெல்லாம் உட்காந்து கரெக்டாக கட் பண்ணுறது அந்த ஷேப்பில். எனக்கு அதுதான் டைம் பாஸு. இல்லை எனக்கு ஒரு நோட் கொடுத்துருவாங்க, க்ரையான்ஸு பென்சிலாம் கொடுத்துருவாங்க, உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு போய் ஒவ்வொரு அத்தைக்கிட்டையும் காட்டுறது. அத்தைனா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அக்காக்கள், இப்போ எங்கள் ஆத்தா கூட இருந்தவங்ககிட்டலாம் காட்டுறது. அவங்க வந்து மேடமோட பேரன் அப்படிங்கிறனாலே ஊருப்பட்ட செல்லம், ஊருப்பட்ட தூக்கி வச்சுப்பாங்க, பொழுது நிற்கும், கீழே இறக்கி விட மாட்டாங்க. சின்ன வயசில் இப்போ இல்லை, இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது லைஃபு. பட் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, சிரிச்சுக்கினே இருப்பேன் நாமா சின்ன வயசில். அப்போயே இழிச்சவயெல்லாம் இருந்திருக்கேன். இப்போ லைஃப் வேறு மாதிரி ஒரு இழிச்சவயை நான் மாற்றிருச்சு, அது வேறு விஷயம் சொல்கிறேன். ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பேன் நம்ம குழந்தையா இருக்கும்போது. அதனால் நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேர் தூக்கிட்டுலாம் போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் ஆத்தா கூட போனோன்னா அது ஒரு சொகுசாக இருக்கும். எல்லா ஆண்டிஸ் கூடயும் போயிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கட் பண்ணி இதெல்லாம் காட்டுறது. இந்தாங்க உங்களுக்கு ரோஸு, உங்களுக்கு காரு, குட்டி பையனாக இருப்பேன், அது அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆத்தா ஆஃபீஸுக்கு மேலே வந்து ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களுக்கும் எங்கள் ஆத்தா ஆஃபீஸுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க ஜஸ்ட்டு வாடகைக்கு இருந்தாங்க. பில்டிங்கில் மேலே வாடகைக்கு இருந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
அவங்க எங்கள் ஆத்தாக்கு க்ளோஸ். டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வராங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ நான் எங்கள் ஆத்தா கூட போனேன்னா மத்தியானம் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவேன். அவங்க வீடு வந்து வெல் டு டூ மிடில் கிளாஸ் கூட கிடையாது, ரொம்ப பிலோ மிடில் கிளாஸ் மாதிரி தான் அவங்க வீடு. பட் அவங்க வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன். அவங்க என்னையும் ஒரு பையன் மாதிரி தான் பார்த்து சின்ன வயசில் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ ரீமைண்ட் பண்ணும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாதத்தில் உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்கிறத என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் அந்த அக்கா ஊட்டி விட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க வீட்டில் தான் நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் தாத்தா கூட போனேன் அப்படின்னா அவர் இந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு தென்னை ஓலையில் இந்த நொங்கு வச்சு வண்டி செய்கிறது, தென்னை ஓலையில் வாட்ச் கட்டுறது, தென்னை ஓலையில் பாம்பு செஞ்சு விளையாடுறது, அதுக்கெலாம் அவங்க கூட்டு போங்கடா வேணுன்றுவார். அவங்க தூக்கி இடுப்பில் வச்சுட்டு நடக்க முடியாமல் நடப்பானுங்கனையே நடந்து கூட்டு போய் எனக்கு ஓலை, தென்னை ஓலையில் வாட்ச், நொங்கு வண்டி இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அப்புறம் அப்படிலாம் வளர்ந்தோம் நாங்கள்லாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் டோட்டலாக வேறு. அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல். பட் உண்மையாலுமே எங்களோட ஃபேஸ் ஆஃப் டைம் வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காகவும் கோல்டன் பீரியடாகவும் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு விளையாட்டு என்னென்னா வெளியே வந்து பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடுறது, பட்டாம்பூச்சி பிடிக்கிறது, அதை விட்டுறது, அது ஒரு விளையாட்டு. அப்போல்லாம் பொன் வண்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நாங்கள் பிடிப்போம். அப்புறம் அந்த பொன் வண்டை ஒரு மேட்ச் பாக்ஸ்குள்ளே போட்டு அது கழுத்து டிஜுக்குன்னு கட் பண்ணோம். ஸோ அந்த கழுத்துக்கு நடுவில் இலையை வச்சோம்னா அது கட் பண்ணும் அந்த இலையை. அந்த விளையாட்டில் நாங்கள் விளையாண்டுருக்கோம். அப்புறம் இன்னொன்று இருக்கும், ரெட் கலரில் டாட் 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 டாட்டாக மேலே குட்டியோண்டு ஒரு வண்டு இருக்கும், மணி வண்டோ குண்டு மணி வண்டோ என்னமோ அது பேர். குண்டு மணின்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவோம், அது வேறு விஷயம். ஏதோ ஒரு மரத்துலேருந்து ஒன்று வரும், ரெட் கலர் பிளாக் கலரில் குண்டு மணி அது பேர். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் எங்கள் கலெக்ஷன்ஸ். அது இந்த மயில் ரேகை இதெல்லாம் எங்களோட கலெக்ஷன்ஸு. பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடுறது, இந்த வண்டு பிடிச்சி விளையாடுறது, அது ஒரு கோல்டன் பீரியட் தான். இதெல்லாம் ஏன் கிடச்சிதுன்னா மேக்ஸிமம் தாத்தா பாட்டியோட அந்த அன்புனால தான் கிடச்சிது. அப்புறம் நான் காலேஜெலாம் முடித்து வேலைக்கு போன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தாத்தா வந்து தவறிட்டார். என்னோடய லைஃப்லேயே நான் பார்த்த என்னை ரொம்ப பாதித்த என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் நான் பார்த்த முதல் இழப்பு அதுதான், முதல் டெத் அதுதான், முதல் மரணம் அதுதான். அந்த முதல் மரணம் என்னை பாதிச்சது. மரணம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. மரணம் எவ்வளோ முக்கியம், இல்லை மரணம் எவ்வளோ முக்கியம் இல்லை, மரணம் ஒருத்தங்களை எப்படி பாதிக்குது, மரணம் வந்து ஒரு விடுதலையா இல்லை மரணம் வந்து ஒரு சாபமா, இந்த மாதிரி நிறைய புரிதல்கள் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு மரணத்தில் எங்கள் தாத்தா இறந்தப்போ தான் அதை நான் பக்கத்துலேருந்து ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு அது நிறையா அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. ஒரு டெத்துங்கிறது லைஃப்பில் ஒருத்தனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. கமலஹாசன் இந்த ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், சாகா வரம் போல் தீரா சோகம் உண்டோ அப்படின்ட்டு ஒரு லைன் வரும்ல, அந்த மாதிரி தான். சாகா வரம் போல் தீரா சோகம் உண்டோ, ஐயோ அதில் அவ்வளோ டெப்த்தான ஒரு மீனிங் இருக்குது. அப்புறம் சாகா வரம் அப்படிங்கிற ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கு படிச்சுட்டு என் தாத்தாவோட அந்த ஒரு இழப்பு ரெண்டும் சேர்ந்து எனக்கு நிறைய பெர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் ஆச்சு, நிறையா கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தாத்தா பாட்டினால நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அவங்க பிளெஸிங்ஸ் எனக்கு என்றைக்குமே உண்டு, அவங்களும் எனக்காக என்றைக்குமே உண்டு. இன்றைக்கி அம்மாவோட அம்மா இருக்காங்க ஆப்வியஸாக. இன்றைக்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் ஃபேவரட் நான் தான். எனக்கும் அது அப்படி தான். அப்புறம் ஒரு டைம் எங்கள் ஆத்தா கூட நான் கோயில் போயிட்டு வரும்போது எங்கள் ஆத்தாக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதை நான் என் லைஃப்லேயே என் கூட வந்தவங்க என்னால் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது ஆக்சுவலாக அது ஒரு பெரிய இன்சிடென்ட். நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நினச்சாலும் எனக்கு அது வந்து கை நடங்கும். அந்த டைமில் எங்கள் அம்மாச்சி இழந்துருவனோ, அது என்னால் அது நடந்துருமோன்னு நினச்சி அது ஒரு மாதிரி எனக்கு என் மேலேயே கான்ஃபிடென்ஸ் போய் யார்கிட்டையும் ரொம்ப ஒரு ஃபேஸில் இருந்தேன். ஒரு விதமான ஒரு ஃபேஸ் அது. வீட்லேயும் யாருனாலையும் என்னை கேட்க முடியல, ஏன்டா இப்படி வண்டி ஓட்டினா அப்படி வண்டி, யாருமே என்னை கேட்கல. அதுதான் எனக்கு இன்னும் கில்ட் ஆகிடுச்சு. கேட்டால் நான் ஹர்ட் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் ஆத்தா இப்போ நல்லா தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அது ஒரு ரொம்ப ரொம்ப டார்க் ஃபேஸ் என் லைஃப்பில் நான் அழிக்கணும்னு நினைக்கிற மெமரியில் ஒன்று. ஏன்னா எனக்கு இப்போயும் அதை நினச்சா பதட்டம் வருது. அன்றைக்கி எப்படி அந்த ஹார்ட் துடிச்சதோ எனக்கு அந்த ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் நான் அந்த இடத்துல இப்படி நின்றுட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஹாண்டிங்காக இருக்குது. அதெல்லாம் விடுவோம். நான் வேறு பாட்காஸ்ட்டில் முடிஞ்சால் அந்த பயத்தை நான் ஓவர் கம் பண்ணேன்னா, என்னால் சொல்ல முடியும்னு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி குட்டி குட்டி நாஸ்டாலஜி மெமரிஸ் நிறையா இருந்துச்சு. அப்புறம் எங்கள் தாத்தா வந்து குறிப்போன்னு சொல்லணும்னு நினச்சி இது கூட சொல்லிட்டு நான் டக்குன்னு பாட்காஸ்ட் முடிச்சிடலாம். சின்ன வயசில் எனக்கு கிளி பிடிச்சி தர சொல்லுவார். அங்கே எங்கள் தாத்தாக்கு முடி வெட்டுற ஒரு அண்ணா வருவார் ரெகுலராக. அவர் எல்லா வேலையும் பார்ப்பார். எங்கள் வீட்டுக்குன்னு வந்தார்னா அந்த அண்ணா கிட்ட சொல்லி தோட்டத்தில் பிடிச்சிவாடா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எங்கேயாச்சும் எப்படியாச்சும் முட்டி மோதியாச்சும் அந்த அண்ணன் முடிச்சுட்டு வந்துடுவார். குட்டி கிளி அழகாக இருக்கும். ஐயோ சின்ன வயசில் அந்த கிளியெல்லாம் நான் நிறையா வளர்த்துருக்கேன். அனார்னு ஒரு கிளி இருந்துச்சு ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வீட்டில். அதுக்கப்புறம் அப்பு பப்புன்னு 2 கிளி வளர்த்தினேன். அதெல்லாம் பறக்க விட்டாச்சு. எல்லாமே எங்கள் தாத்தா வீட்டுக்கு போனால் நம்ம ராஜா தான். நானும் இல்லை, நீங்களும் ரிலேட் பண்ணிக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு என்ன, பிடிச்ச சாப்பாடு என்ன, ஊட்டி விட்றது என்ன, தண்ணி வர்றது என்ன,
பொழுதுன்னைக்கும் ஜெட்டிக்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் எங்கள் ஆத்தா வீட்டில் தாத்தா வீட்டில். அப்புறம் எவனாச்சும் விளையாட வருவானுங்க, கூப்பிடுவானுங்க, வெளியே போவோம், பொண்ணு வந்து பிடிப்போம், அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபேஸ். வந்து அது வந்து லைஃப்பில் ஒன்லி பியூர் லவ் மட்டுமே வெளிப்பட்ட ஒரு அழகான ஃபேஸ் அது. அந்த லவ்வோட வெளிப்பாடுனால நடந்த செயல்கள், அந்த செயல்கள் எனக்கு மெமரிஸாக க்ரியேட் ஆகி இங்கே உட்காந்துருக்கும் போது அதில் வேறு எதுவுமே இல்லை. இது பண்ணால் இது நடக்கும் அப்படிங்கிற கேல்குலேஷன்ஸ் இல்லை, ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, நீ யாரா நான் இது உனக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை, நான் உனக்கு இது பண்ணாதான் எனக்கு இது நடக்கும் எதுவுமே இல்லை. ஒன்லி அவுட் ஆஃப் பியூர் லவ் நான் என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் என் ஆத்தா கூட இருந்தது தான். வீட்டில் லட்சு கூட இருந்தது, எங்கள் அப்பாவோட அம்மா, அது வேறு மாதிரி ஒரு பாண்டிங். நாங்கள் வீட்லேயே இருப்போம். நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா லட்சு விட்டு சாப்பிட மாட்டோம். இப்போ வரைக்கும் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தோம்னா ஆத்தா கிட்ட உட்காந்து இப்படி நடந்துச்சு, நாங்கள் இப்படி போயிட்டு வந்தோம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நியாயம் பேசிட்டு தான் உள்ளே வரணும். இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஆத்தா தனியாக உட்காந்து பொக்கன்னு உட்காந்துருக்காங்க, வெளியே போய் பேச சொல்ல மாட்டீங்களா, பேச மாட்டீங்களா அப்படின்னு 2 டைம் திட்டினாரு. யாரா இவர் திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அவர் சொல்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை ஃபாலோ பண்ணி அவங்க மூஞ்சில், எங்கள் ஆத்தா மூஞ்சில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போதும் அந்த நிறைவை பார்க்கும்போது தான் நம்ம அப்பாவோட அருமை புரியுது. அவர் ஏன் அதை மூஞ்சியை கடுப்பாக வச்சுட்டு சொல்கிறாரு, கடுமையாக வச்சுட்டு சொல்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு அது புரியுது. அவர் யதார்த்தமாக கேஷுவலாக சொல்லியிருந்தேன்னா நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். லட்சு அது பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு, நம்ம போனோமா வந்தோமா தின்னமா ஃபோன் நோண்டோமா அப்போ நம்ம லைஃப்குள்ளே மூழ்கிடுவோம். அவங்களுக்கான டைமே நம்ம கொஞ்சம் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்கள் வீட்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க கூட. அதை விட ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. இன்டெரக்டாக அவங்களோட மனசு சந்தோஷப்பட்டுச்சுன்னா, நம்ம பேரன் நம்ம பேத்தி நம்ம கூட உட்காந்து இன்றைக்கி பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, அந்த திருப்தி மூலமாக அந்த சந்தோஷத்து மூலமாக ஒரு பிளஸ்ஸிங் க்ரியேட் ஆகுது. இல்லை நீ நல்லா இருக்கணுன்ட்டு அவங்க வாயை திறந்து வாழ்த்துறது வேறு, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுனால ஒரு பிளஸ்ஸிங் ஒன்று க்ரியேட் ஆகுது. இல்லை அதெல்லாம் அவங்களை பல கர்மாலேருந்து காப்பாற்றும். இதெல்லாம் நான் சொல்கிறது பேச ஒரு வகையில் பூமர் மாதிரி இருக்கும். பட் நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இதெல்லாம் நானே அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஸோ குட்டி குட்டி சந்தோஷம் மற்றவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, உங்களோட ஆத்தா தாத்தாக்கெலாம் உங்கள் அம்மா பேச்சு அப்பா பேச்செலாம் கேட்டு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வீட்டில் இருக்க பெரியவங்களை கிராண்ட் பேரண்ட்ஸை தப்பாக ட்ரீட் பண்ணிடாதீங்க. நிறையா ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ எங்கள் ஃபேமிலியில் மட்டும் எல்லாம் ஆகா ஓகோ ஆனந்தம் படத்தில் வர வீடு மாதிரி இருக்காது. ஃபேமிலி பாலிடிக்ஸ்னால் இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஃபேமிலி பாலிடிக்ஸ், அது ஒரு பக்கம் இருக்குது, அது ஒரு பக்கம் போகட்டும். பட் நம்ம எப்படி மற்றவங்களை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம். நமக்கு அவங்க யாருன்னு ஒன்று இருக்குல்ல, உங்களோட அம்மாவுக்கு தான் அவங்க மாமியார், உங்களுக்கு அவங்க ஆத்தா. இந்த டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லை? இந்த கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கணும். உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு ஆடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் சேர்ந்து அவங்களோட ஆத்தாவை, வீட்டில் இருக்க அந்த பெரியவங்களை, அதாவது அந்த ஒரு அம்மாவோட அந்த மாமியார், அந்த மருமகளோட மாமியார், அவங்களோட பேத்தி ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரியவங்களை ஒரு டீ கேட்டால் கூட வச்சு தராமல் அவங்கள என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ரீசெண்டாக ஒரு காசிப் ஒன்று கேள்விப்பட்டேன். நானும் எங்கள் அம்மா வந்து திண்ணில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு அது அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த டேல அவங்க பெரியவங்க, அவங்க டேஸை கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தேர் டேஸ் ஆர் நம்பர்டு. என்றைக்கோ ஒரு நாள் அவங்க நம்மளை பிரிஞ்சு போக போகிறாங்க. அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும், இல்லை அவங்க கொஞ்சம் கராராகவே இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்த மைண்டில் கன்சிடர் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சமாச்சும் அன்பாக இருந்திருக்கலாம். அந்த அம்மா தான் அன்பா இல்லை பெத்த பொண்ணையும் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா இந்த பொண்ணுக்கு சொந்த புத்தி எங்கே போச்சு? எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, அது அம்மாவோட ஃபீலிங், அது வேறு. அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறேன். ஆனால் அவங்க எனக்கு ஆத்தா, அவங்கக்கிட்ட நான் நல்லா தான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற கிளாரிட்டி அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கணும். அது கூட இல்லைனா அது நாளைக்கெல்லாம் ஃபேமிலியில் போய் இதெல்லாம் என்ன ஒன்றுன்னே தெரில. இதெல்லாம் வந்து சொல்கிறேன், அந்த பெரியவங்களை அவங்க ஒழுங்காக பார்த்துக்கலைங்கிற ஆதங்கத்தில் நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன். அதை ஃப்ரீயாக விட்டுருவோம். அது அப்படி தான் இங்கே நடக்குது நிறையா விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணல. இந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் பண்ணல, ஆல்ரெடி நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். டாடா பாய் சொல்லி கிளம்புறது. அவங்க மீட் மிஸ் பண்ணி டாடா பாய்.